ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சத்தான சுவையான உளுந்து அடை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த உளுந்து அடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம், நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அரைச்ச உடனேவே இந்த மாவில் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின கேரட் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த உளுந்து அடையுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா, இதை அரைச்ச உடனேவே நம்ம அப்படியே செஞ்சுக்கலாங்க. மாவு புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செய்யும்போது அதோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்கனால இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம மாவை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து தோசைக்கல்லில் போட்டு லேசாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், மாவோடைய பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உளுந்து அடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். கல் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி அடை தோசைக்கெலாம் நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் ஒரு லேசான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டான நல்லா சுவையான உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இதுலேயே கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது அதோட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான சுவையான உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா போன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்க கூட அடிக்கடி இந்த உளுத்தம்பருப்பில் ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உடல் நல்லா வலுப்பெறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உளுத்தம்பருப்புனாலே உளுத்தம்பருப்பில் உளுந்து கஞ்சியோ அல்லது உருண்டையோ அந்த மாதிரி இல்லாமல் டிஃபனுக்கே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதை நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம டிஃபனுக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம சாப்பிட்ருவோம். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி உளுந்து அடை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா சத்தாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா பஞ்சு போல் சாஃப்டான உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த உளுந்து அடைக்கு தேங்காய் சட்னி மட்டும் கிடையாதுங்க, கார சட்னி எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.